ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செய்திகள். அதாவது நம்ம தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் அங்கே எலெக்ஷன் நடக்க போகுது, தேர்தல் சிஎஸ்ஐ டயோசிஷனில். அது குறித்த பலவிதமான சர்ச்சை பேச்சுக்கள், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக அந்த மாதிரி. அது நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பொதுவாக ரோமர் 12ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாடு 18ஆம் வசனம், கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள், சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அதாவது ஒரு எலெக்ஷன், ஒரு தேர்தல் அப்படின்னு வந்துட்டாவே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சி இருப்பாங்க, ஆளுங்கட்சி இருப்பாங்க. அதே மாதிரி தான் சிஎஸ்ஐ டயோசிஷன்லையும், தூத்துக்குடின்னு கிடையாது, திருநெல்வேலி எல்லா திருமண்டலங்கள்லையுமே கமிட்டியில் இருக்கிறவங்க. ஆனால் சார்லஸ் ஆகிய நான் வந்து சாதாரண விசுவாசி. ஒரு சாதாரண விசுவாசி இடத்துல இருந்து என்ன பண்ணுறேன், நடுநிலையாக நான் எந்த கமிட்டிலையும் போய் நிற்கலை, எதுலேயுமே நான் தேர்தலுக்கு போட்டியிடலை. எனக்கு எதிரணி இப்போ இருக்கிற அணி அந்த அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் என்னோட தம்பிமார்கள் தான். இனிமே ஜெயிக்க போறவங்க தோக்க போறவங்க எல்லாருமே என்னோட சகோதரர்கள் தான். பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜோதிமணி ஐயா, இப்போ நம்ம நீதியரசர் ஜோதிமணி ஐயா வந்து பாத்தீங்கன்னா நமக்காகவும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை சிஎஸ்ஐ டயோசிஷன் தேர்தல் நல்லபடியா நடந்து முடிகிறதுக்காக தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஜோதி ஐயாவை ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸராக வந்து இந்த தேர்தல் நடத்தி முடிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. இப்போ நம்ம நீதியரசர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நமக்காக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீதியரசர் ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயா இப்போ சிஎஸ்ஐ தூத்துக்குடி டயோசிஷனில் பதவி ஏற்றதுக்கு அப்புறமா பலவிதமான சீர்திருத்த பணியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சீர்திருத்தம் அப்படின்றது சீர்கெட்டு கிடக்கிற டயோசிஷனில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கே தெரியும். சிஎஸ்ஐ டயோசிஷனை பேஸ் பண்ணி ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் அது எல்லாத்துக்கும் ஹெட் ஆஃபீஸ் தான் திருச்சபை. அன்னைக்குள்ள மிஷினரிமார்கள் உருவாக்குனாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல வேலை வாய்ப்புகள், அப்புறம் குருவானவர்கள், நம்மளோட பாஸ்டர்மார்கள், ஆயர்வாள்கள், ஐயர்வாள்னு சொல்லுவோம், அவங்க பணி மாற்றம், இந்த மாதிரி அப்புறம் இன்னும் பலவிதமான காரியங்கள்ல ஊழல்கள் அதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஜோதிமணி ஐயா வந்து நீதியரசர் சீர்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளாக சிஎஸ்ஐ தூத்துக்குடி டயோசிஷன்ல உபத்தலைவராக இருந்த, வைஸ் சேர்மனாக இருந்த நம்ம தமிழ்ச்செல்வன் ஐயா, ரெவரண்டு பாஸ்டர்களுக்கு நம்மளுக்கும் இருந்த ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க, பிப்ரவரி 27ஆம் தேதி. சஸ்பெண்டுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்ச்செல்வன் ஐயா மேல ஏகப்பட்ட ஊழல் புகார்கள் வந்தது நிமித்தமா அதை விசாரணை செய்து நம்ம நீதியரசர் ஜோதிமணி ஐயா என்ன பண்ணியிருக்காங்க, பணியிடை நீக்கம் செய்திருக்காங்க. அதாவது சிஎஸ்ஐ டயோசிஷன்ல வந்து ஒரு பாஸ்டர், ஒரு குருவானவராக போனோம் அப்படின்னா முதல்ல உங்களை மாதிரி என்ன பண்ணணும், +2 முடிக்கணும், அதுக்கப்புறமா ஒரு டிகிரி முடிக்கணும். டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமா பாஸ்டர் ட்ரைனிங் என்ன பண்ணணும், பைபிள் காலேஜ் படிக்கணும், இல்லை படிக்கும்போதே கூட டிகிரி, அதுவும் டிகிரியோட சேர்ந்து தான் வரும். அது போக மிக மிக குறிப்பாக 8 வருஷம் என்ன பண்ணணும்னா உபதேசியார், ஒரு பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டர், அந்த மாதிரி கயிறு கெட்டின அங்கியில் வெள்ளை கயிறு கெட்டின ஒரு அசிஸ்டண்ட்டாக வந்து என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அது வந்து கேட்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு புரிகிற மாதிரினா அதான் ஒரு ஸ்டாஃப், ஒரு அசிஸ்டண்ட் மெயின் பாஸ்டருக்கு. இந்த மாதிரி இருந்த நேரங்களில் ஆர்டினேஷன் பட்டமளிப்பு விழா கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 8 வருஷம் பணியாற்றின பிறகுதான் ஒருத்தர் என்னது பாஸ்டராக மாறுறாங்க இல்லையா, மெயின் பாஸ்டர். ஆனால் சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தில் என்ன நடந்திருக்குன்னா 2021ஆம் வருஷம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள 8 வருஷம் அப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஐயர்வாலா. அப்புறம் 2022 வந்து கொஞ்சம் குளறுபடிகள் என்ன ஆயிருக்கு ஆர்டினேஷன் கொடுக்கறதுல. அப்புறம் 2023 ஒரு 30 பேருக்கு ஆர்டினேஷன் கொடுக்கும் பொழுது, அப்போ 2023னா அதுல இருந்து ஒரு 8 வருஷம் முன்னாடி போய்
நீங்களே டேலி பண்ணிக்கிங்க. 2014 வரும் இல்லையா, 2014-15 வரும். அப்போ உள்ளவங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு 30 பேர் கொடுத்ததுல ஒரு 8 பேர் மட்டும் சரியானவங்க. அவங்க மட்டும்தான் அந்த 8 வருஷமா அய்யர்வால் முடிச்சு கரெக்டா வந்தவங்க. மீதி அதுல ஒரு சிலர் வந்து இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உபதேசியாரா இருந்தவங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் சேர்த்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அந்த கொடுக்கப்பட்டதுனால இப்ப அந்த 8 பேருக்கு கொடுத்துட்டு இன்னொரு 10 பேர் நியாயமா இருக்காங்க பாத்தீங்களா. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கும் ஆர்டினேஷன் கொடுக்கணும், நியாயம் தான் இல்லையா. அந்த 10 பேர் கேட்கிற கேள்வி வந்து நியாயம். அது நீதியரசர்கிட்ட என்ன பண்றாங்க, முறையிடுறாங்க. நம்ம ஜோதிமணி ஐயா இப்போ இந்த குழப்பங்கள் தீர்ற வர, இந்த விசாரணை முடிகிற வர ஏற்கனவே கொடுக்கப்பட்டவங்க. இப்ப இதை விசாரிச்ச நீதிபதி ஐயா நம்ம ஜோதிமணி ஐயா வந்து சிஎஸ்ஐ செனாட்ல இருந்து என்னன்னா இந்த 30 பேருக்குமே அப்ரூவல் என்ன பண்ணல, செனாடு தரப்புல இருந்து கொடுக்கல. அதனால நம்மளோட நீதியரசர் ஜோதிமணி ஐயா வந்து இப்போதைக்கு அந்த 30 பேருக்கு என்ன பண்ணிருக்காங்களான்னா சம்பளத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்போ இந்த எலெக்ஷன் வரக்கூடிய தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல சிஎஸ்ஐ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா அவங்களுக்கு நிப்பாட்டப்பட்ட சம்பளங்கள் பிளஸ் எல்லாமே என்ன ஆகும், அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. இப்போ 2015, 16, 17 அதுல இருந்து 8 வருஷம், அதுல இருந்து 8 வருஷம் அந்த மாதிரி அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்து மெயின் பாஸ்டரா வரவங்களுக்கு ஆர்டினேஷன்லாம் கொடுக்கப்பட்டு அதையும் நான் என்ன பண்ணுவோம், சரிப்படுத்துவேன், சீர்படுத்துவேன்ற மாதிரி நம்ம நீதியரசர் ஜோதிமணி ஐயா என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்காக வாக்கு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த நிப்பாட்டப்பட்ட சம்பளங்கள் இப்போ நியாயமா உள்ளவங்களுக்கு கட்டாயம் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கு ஒரு மன கஷ்டத்தை உண்டாக்கும். அவங்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணிப்போம், நம்ம நீதியரசர் ஐயா எடுக்கக்கூடிய இந்த சீர்திருத்த பணி சிஎஸ்ஐல அதற்காகவும் நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட ஜெபம் பண்ணிப்போம். யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பதவி வெறி, பதவி ஆசை, நம்ம அந்த மாதிரி ஒரு சில காரியங்களுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா மக்களை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. வீடியோக்கள் மேல வீடியோக்கள் போட்டு இது நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே நம்ம சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயோசிஷனை பத்தி ஏகப்பட்ட வீடியோக்கள் பார்த்துருக்கோம். கோயம்புத்தூர் சிஎஸ்ஐனாவே நம்ம சேனல் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இதுக்கு நீங்க என்னன்றது என்ன ஒரே குழப்பமா இருக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதை பத்தி என்ன பண்ணுங்க சொல்லுங்க அப்படின்ட்டு. உண்மையை சொல்லுங்க, எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி பல நண்பர்கள், பல சகோதர சகோதரிமார்கள், என் கூட பிறவா அண்ணன் தம்பிகள் கேட்டுக்கொண்டதின் பேர்ல களத்துல போய் விசாரிச்சு என்ன பண்றேன், இந்த செய்தி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இன்னும் தொடர்ந்து நம்மளோட இதே சேனல்ல ஆக்டிவ் கிறிஸ்டியன் யூடியூப் சேனல்ல உண்மை தகவல்கள் சிஎஸ்ஐ டயோசிஷன் திருநெல்வேலி ஆகட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், கன்னியாகுமரி, நாகர்கோவில் எல்லா சிஎஸ்ஐ செய்திகள் நம்ம சேனல்ல என்ன பண்ணுவோம் நடுநிலையா. மறுபடியும் சொல்றேன், சார்லஸ் ஆகியனா எந்த போஸ்டிங்க்கும் நிக்கல, சிஎஸ்ஐ டயோசிஷன்ல நான் வந்து தேர்தலுக்கு போட்டியிடல, எந்த பதவியும் வேண்டாம், நான் சாதாரண விசுவாசி, திருச்சபைக்கு லேட்டா போற, கடைசி பெஞ்சில் உட்காந்து என் பாஸ்டர் வாயால வார வாரம் ஏழை சார்லஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மட்டும் சீக்கிரமா போறா, பஸ் ஸ்டாண்டுக்கு சீக்கிரம் போறா, சர்ச்சுக்கு மட்டும் லேட்டாவா வாரா அப்படின்னு திட்டு வாங்கக்கூடிய சாதாரண விசுவாசி. அதனால நடுநிலையா என்ன பண்றேன், உண்மை தகவலை உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம்ம முதல்ல வாசிச்ச வசனத்தின்படி சமாதானம் சந்தோஷம் தருவாராக. தயவு செய்து இந்த வீடியோவை பதவி வெறி அப்படின்ற ஒரு சாத்தான், அந்த பதவி வெறிக்காக வீடியோக்கள் போடுறவங்க மனம் திரும்புங்கள். பதவி, உண்மை, உத்தமம் நம்ம கிட்ட இருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சித்தம் இருக்குன்னா தானா தேடி வரும். அதை தேடி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓடுறது ஓகே, முயற்சி பண்ணணும், அதுக்குன்னு முயற்சி பண்ணாம இருக்கக்கூடாது. ஆனா மக்களை குழப்பக்கூடாது. நன்றி.